அண்மைச் செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் நடைபெற்ற பெண் வங்கி ஊழியர் கொலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் நடைபெற்ற பெண் வங்கி ஊழியர் கொலையில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தனியார் வங்கியில் பணியாற்றி வந்த முத்துமாலை என்ற பெண் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இவருடைய கொலையில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். வீட்டிற்கு வெளியே தனது மகளுடன் நின்றிருந்த முத்துமாலையை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் வெட்டி கொன்றுள்ளனர். குழந்தை பிறந்த பின்னர் முதல் கணவரை பிரிந்த முத்துமாலை ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து அவரையும் பிரிந்துள்ளார். குழந்தை பிறந்த பின்னர் முதல் கணவரை பிரிந்த முத்துமாலை ஆந்திராவைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து அவரையும் பிரிந்துள்ளார். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, தூத்துக்குடி மாவட்டம் மல்லநாடு அருகே உள்ள சென்னல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரது மகள் முத்துமாலை. இவர் தனியார் வங்கியில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணமாகி 7 வயதில் மகள் உள்ளார். இந்நிலையில் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக முத்துமாலை தற்போது பாளையங்கோட்டை உள்ள தியாகராஜ நகரில் தனது மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். நேற்று இரவு தனது மகளுடன் வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த முத்துமாலை பேசிக் கொண்டிருந்த போது அப்போது அங்கு மோட்டார் சைக்கிள் வந்த 2 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் முத்துமாரியை அருவாளால் தரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதன் பிறகு அந்த 2 பேரும் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இதை பார்த்து அறிந்த அவரது மகள் அழகி துடித்தார். இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள வசிக்கக்கூடிய வீடுகள் பொதுமக்கள் பார்த்து ஓடி வந்து பார்த்தனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் முத்துமாலை கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முத்துமாலை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். இதில் 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து முத்துமாலையை கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த காட்சியின் அடிப்படையில் கொண்டு நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவலும் வெளியாக உள்ளது. முத்துமாலை குழந்தையை பிறந்த பிறகு முதல் கணவருக்கு ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக அவரை பிரிந்துள்ளார். பின்னர் அவருக்கு ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கு 2வதாக முத்துமாலை திருமணம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் அவருடன் சேர்ந்து வாழ முத்துமாலை மறுத்ததால் இதனால் மீண்டும் அவர் தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. 3 மாதங்களுக்கு முன்பு அவரை சமாதானம் செய்து மீண்டும் ஆந்திராவில் உள்ள கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனாலும் சில நாட்களிலேயே மீண்டும் முத்துமாலை தனது கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மீண்டும் எல்லைக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பலர் தங்களுடைய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். அவரது நடத்தையில் சந்தேகம் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும் அவர் குடும்பத்தினர் தற்போது யோசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வருகிறார்கள். இதில் இன்று அதிகாலையில் இது மூளையாக செயல்பட்ட இசக்கி பாண்டி என்பவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொலை செய்த பன்னீர்செல்வம் மற்றும் சிவா ஆகிய 2 பேரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.